students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th standard mathematicsல இருக்க unit 4 அதோடைய workbook answers தான் பார்க்க போறோம். So pattern அதாவது unit 4 pattern ஓட workbook answers, observe and complete the pattern. So ஒரு rectangle ஒரு triangle, so okay rectangle triangle so again வந்து triangle கொடுத்திருக்காங்க. So again நம்ம என்ன எழுதணும், rectangle போடணும். So again next பாருங்க, ஒரு circle square triangle, circle square triangle. So again என்ன வரும்னா நமக்கு வந்து circle வரும். next அதே மாதிரியே square oval hexagon, square oval hexagon and again square. So again பாத்தீங்கன்னா நமக்கு rhombus கொடுத்திருக்காங்க. again rectangle square rhombus rectangle circle triangle. So again triangle வந்திருக்கு. So again rhombus rectangle, again நம்ம என்ன வரணும், circle வரணும். So again பாத்தீங்கன்னா circle கொடுத்திருக்காங்க, hexagon கொடுத்திருக்காங்க, rectangle கொடுத்திருக்காங்க, again வந்து நமக்கு triangle கொடுத்திருக்காங்க. So again நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா circle கொடுத்திருக்காங்க. So again pentagon hexagon, next rectangle. So இதை மார்க் பண்ணிக்கோங்க. next observe the pattern, shapes and tick the appropriate shape of the blank. So இந்த டேஷ்ல என்ன ஷேப் வருமோ அது வந்து நம்ம டிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர், அப்புறம் வந்து ஒரு க்யூப், அப்புறம் கோன், அகெயின் ஸ்பியர் க்யூப் கோன், அகெயின் இப்போ என்ன வரும்னா ஸ்பியர் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கோன் கியூபாய்டு, சிலிண்டர் கோன் கியூபாய்டு, அகெயின் சிலிண்டர், இப்போ இங்கே வந்து என்ன வரும், கோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் rhombus கியூபாய்டு அப்புறம் பிரமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஸ்பியர் rhombus கியூபாய்டு, ஸோ இப்போ என்ன வரும், அந்த பிரமிட். ஸோ அந்த பிரமிடை தான் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகெயின் வந்து நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கியூபாய்டு. ஸோ இந்த ஸ்டார் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள் கியூபாய்டு அந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து மறுபடியும் மல்டிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு கீழே 1 இருந்தது, ஸோ கீழே 2 வந்துடுச்சு பேஸில், அடுத்து 3 வந்துச்சு, இப்போ 4 வந்துடும். 1 2 3 4 பேஸ், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லேயராக வந்து ரிமூவ் ஆகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் இந்த லேயர் ரிமூவ் ஆகிடுச்சு, செகண்ட் இந்த லேயர் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லேயர் ரிமூவ் ஆகிட்டா உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் சூஸ் த நெக்ஸ்ட் ஒன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ராம்பஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ராம்பஸ், இப்போது அதே ராம்பஸ் 2 சர்க்கிள், ஸோ அப்போ ராம்பஸ்க்கு நடுவில் 3. ஸோ இப்போ ஒரு ராம்பஸ்க்கு நடுவில் 4 சர்க்கிள், ஸோ அகைன் 5 சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இந்த ஹெக்ஸகனுக்கு பக்கத்தில் எது வரும், ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து 1 கொடுத்துருக்காங்க, இப்போ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், ஸோ இது 2 கொடுத்து அது மேலே ஒரு க்ரீன் வந்துடும். ஸோ அது அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் க்ரியேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு பார்ட் கைட் பால் அம்பர்லா, ஸோ அகெயின் பார்ட் கைட் பால் அம்பர்லா, பார்ட் கைட் பால் அம்பர்லான்னு சொல்லி நான் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் த நம்பர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 25 30, ஸோ 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 40 45 50 55 60 65. ஸோ இப்போ 19 17. ஸோ இப்போ வந்து ஆட் நம்பர்லாம் அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. 17 கீழே இருக்க ஆட் நம்பர் எது, 15, அது கீழே 13 11 9 7 5 3. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 90 80 70 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ -10. ஸோ 70 60 50 40 30 20 10. ஸோ இப்போ வந்து 11 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 22 33 44 55 66 77 88 99. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் த நம்பர் பேட்டர்ன். ஸோ நம்பர் பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 5 ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ 65 70 175 180 185 119 195. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 குறைச்சிருக்காங்க, மைனஸ் பண்ணி 270 260 250 240 230 220 210 200 190. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ 20 ஆட் பண்ணியிருக்காங்க, 300 320 340 360 380 400 420 440 460. ஸோ இந்த மாதிரி 20 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் த நம்பர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 900 ஸோ 890. ஸோ 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது 870 860 850 840 830 820. ஸோ 750. ஸோ 750 730. ஸோ 20 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 690 670 650 630 610 590. ஸோ ஆட் நம்பராகவும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 750 775. ஸோ 25 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 800க்கு அப்புறம் 850 900. ஸோ பார்த்தீங்கன்னா 25 ஆட் பண்ணும்போது 825 850 875 900 925 950. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர். ஸோ ஆட் நம்பரில் கொடுத்துருக்காங்க 1 3 5 7 9 11. ஸோ 13 15. ஸோ 13 தான் ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் த கம்ப்ளீட் த நம்பர் பேட்டர்ன். ஸோ நம்பர் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 10 மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 700. ஸோ அதில் வந்து 10 மைனஸ் பண்ணது 5690. ஸோ அகைன் 10 மைனஸ் பண்ணால் 5680. ஸோ அகைன் 670. ஸோ 5660. ஸோ அது அப்படியே மார்க் பண்ணி 5650. அகைன் மைனஸ் 10 பண்ணால் 5640. அகைன் மைனஸ் 10 5630. அகைன் 5620. அகைன் 5610. ஸோ அப்படியே 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அட் 4100 அண்ட் ஆட் 100 ஈச். ஸோ டைம் அண்ட் கிரியேட் த பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் டைம் வந்து நம்ம 100 வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணுமா. 410 100 சாரி 4100 4200 4300 4400 4500 4600 4700 4800. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கபிலன் draws 3 stars on the first day and 6 stars on the second day and 9 stars on the third day. How many stars will be drawn on the fifth day? ஸோ வந்து 3 டேபிளில் வருது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 3 stars, செகண்ட் டே வந்து 6 stars, தேர்ட் டே வந்து 9 stars. அப்போது ஃபிஃப்த் டே என்ன ஸ்டார்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 5 3s 15. ஸோ 15 தான் அதோடைய ஆன்சர். ஸோ 15 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் எம்டி. ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து 6 2 14 18. ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரியே தான் இதில் கொடுத்துருக்காங்க மேட்சிக் பாக்ஸ். ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 125 வரும். ஸோ இப்போ 35 45 5 15. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ இதில் எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 75 21 23 7 9. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் த மேஜிக் ஸ்கொயர் அகெயின். ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 30 வரும். ஸோ 6 5. ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 54 வரும் எந்த சைடு ஆட் பண்ணாலும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பருமே கூட 6லேருந்து 14க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 14 to 22க்குள்ளே இருக்க நம்பரை தான் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 54 தான் ஆன்சர். ஸோ 54 எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 30. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.